வணக்கம். மதுரை மீனாட்சி சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாம் மிளகு பத்தி குழம்பு செய்ய போகிறோம். மிளகு, புளி, கடுகு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, மிளகாய் வத்தல், சீரகம், இது தவிர கருவேப்பிலை மிளகோட சேரும்போது உடம்புக்கு ஆரோக்கியம் தரும். தாளிப்பதற்கு புளியை தவிர்த்து எடுத்து வச்சுருக்க ஒரு பொருளையாக இப்போ நம்ம வறுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பிரசவமான பெண்களுக்கு 2-3 நாட்களில், அதாவது டெலிவரி ஆன 2வது நாள் இல்லை 3வது நாள் அந்த மாதிரி காரம் இல்லாமல் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ மிளகு சேர்த்துக்கலாங்க. எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அதிகமான காரம் அவங்களுக்கு சேர்க்கக்கூடாதுங்களா. அப்போது இந்த மாதிரி நம்ம காரம் இல்லாமல் கொடுக்கும்போது அவங்களுக்கு நாவே அந்த சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அதே நேரம் அவங்களுக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் செய்யாதுங்க. இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். அதே நேரம் நாம் நார்மலாக செய்வோம்ல, மல்லிப்பொடி, குழம்பு பொடிலாம் அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். நாம் என்ன தான் மற்ற குழம்புகள் அது குருமா அந்த மாதிரி வச்சா கூட, ஆனால் இந்த டேஸ்ட் எதுக்கும் வராதுங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுல்லுன்னு இருக்கும். அதே நேரம் உரப்பு இருக்காது. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 மிளகாய் தான் போட்டிருக்கோம். மிளகாய் வத்தல் வறுபட்டுச்சுங்க. இப்போ துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு தேங்காவை அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைக்கு வாமிட் வரும். அதனால் அது இல்லாமல் தான் இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க. இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஏன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து செஞ்சால் தான் இந்த குழம்புக்கு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இன்னும் கிராமங்களில் இந்த மாதிரி குழம்புகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. இது நம்ம மண்ணுக்கு உரிய சூப்பரான ட்ரெடிஷ்னல் குழம்புங்க. எனக்கு எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லி தெரிகிற இந்த குழம்பு வகைகள் நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு தெரியணுன்னு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சிச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நமக்கு கருவேப்பிலை கிடைக்கும் போது அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அது பல வகையில் நமக்கு உபயோகமாக இருக்கும். இந்த குழம்புக்கு மெயினானது நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, இது தாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறணும். இது நல்லா அரிச்சுங்க. இப்போ புளி சேர்த்து அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கலாங்க. இது அம்மியில் அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டவுனில் அந்த மாதிரி வசதி இல்லைங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதிலே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதெல்லாம் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் இப்போது தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதை மறுபடியும் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு வாட்டி நல்லா வதக்கணுங்க. பாருங்கள், இப்போயே இந்த மசாலா வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாக கமன்னு இருக்குங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
வதக்கும் போதே எனக்கு எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற அந்த பூண்டு குழம்புலாம் ஞாபகம் வருதுங்க. நிறைய பூண்டு உரித்து போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் நல்லா விட்டு அப்படியே சுண்ட சுண்ட அப்படியே சுருண்டு நிற்கும் அந்த குழம்பு. அதை டேஸ்ட்டை அடிச்சிக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, முதல்ல அதிகமாக போட்டுறாதீங்க. தேவைன்னா மறுபடியும் எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாங்க. அந்த பூண்டு குழம்பு குழந்தை பத்தவங்களுக்கு கொடுக்குற குழம்புங்க. அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஏன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுக்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஊர் பக்கங்களில் அவங்களுக்குன்னு தனியாகவே எந்த குழம்பு வச்சாலும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஏன்னா காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்றப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி குழம்புகள் வச்சு கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விடலாம். இந்த திக்னஸ் போதும் பார்த்துக்குங்க. இந்த குழம்பு கொதிக்கிடுங்க. இப்போது பிள்ளை பத்தவங்களுக்காக மிளகு ரசம் வச்சு கொடுப்பாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். இது புளியை வறுத்து வச்சு கொடுப்பாங்க. புளி வறுபட்டுருச்சுங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அவங்களுக்கு வைக்கிற ரசத்தில் புளி வறுத்து தாங்க சேர்ப்பாங்க. வறுத்த பிறகு அப்புறம் தண்ணியில் போடுவாங்க. இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ரசப்பொடிக்கு தேவையான வறுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது சீரகம் சேர்த்துக்கலாம், அதுக்குரிய மிளகு, தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதிக காரம் இல்லாத இந்த ரசம் தான் வச்சு கொடுப்பாங்க. இதில் மிளகாத்தெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இது ஆறட்டும். ஆறிச்சு. இப்போது இந்த புளியை கரைச்சிக்கலாங்க. இதுலேயே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுலேயே தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்முடைய மிளகு கருவேப்பிலை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரசம் தாளிச்சிக்கலாம். ப்ரெஷர் பண்ணல, தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் பொரியட்டும். இப்போது ரசத்துக்கு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டுங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்கோம்ல புளிக்கரைசல், அதை சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. நாம் இதில் தக்காளிலாம் சேர்க்கலை. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரசமும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தை பெற்ற 2வது நாட்களில் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் தான் மற்ற குழம்பே கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மிளகு கருவேப்பிலை குழம்பு, இது பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட உண்மையான ருசியே தெரியும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது. நாம் இந்த குழம்புல தேங்காயோ தக்காளியோ சேர்க்கலைங்க. இப்போ ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரசம் நல்லா ரெடியாக இருக்குங்க. இப்போ நுரக்கட்டி இருக்குது. ரசத்தை எப்பவுமே கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க.
மணக்க மணக்க அருமையான வாசனையோடு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கிற இந்த மிளகு கருவேப்பிலை குழம்பும் இந்த மிளகு ரசமும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.